பதவியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்ற மர்மம் என்ன? அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்ய போகிறார்? அதிமுகவின் நிலைமை எங்கே போய் முடியும்? எடப்பாடி பழனிசாமி தாக்கு பிடிப்பாரா என பரபரப்பு தகவலை விரிவாக சொல்கிறது ஜெம் தொலைக்காட்சியின் இந்த செய்தி தொகுப்பு. டெல்லி சென்ற செங்கோட்டையன் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தொடர்பு கொண்டு பேசிய பிறகுதான் இங்கிருந்து டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். செங்கோட்டையன் அமித்ஷா சந்திப்பு குறித்து பிரதமர் மோடிக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்ட நிலையில டெல்லி சென்ற செங்கோட்டையன் அமித்ஷாவிடம் தனது திட்டம் பற்றி விளக்கியும் பேசியிருக்கார். அதிமுகவில் முக்கிய தலைமை நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய 10 முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 60 பேர் மற்றும் 20 மாவட்ட செயலாளர் தன்னுடன் தொடர்பில் இருப்பதாகவும், மேலும் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை ஒருங்கிணைத்தால்தான் அதிமுகவை தன்வசமாக்கிவிடும் என்றும் பேசியிருக்காரு. இவையெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டதுதான். இன்னும் சொல்ல போனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உத்தரவின் பேர்ல தான் செங்கோட்டையன் செயல்பட்டு வராரு. இதன் பின்னணியில சசிகலாவும் இருப்பதாகவும் சொல்லப்படுது. செங்கோட்டையன் அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியாக பிரம்மாண்ட ரோடு ஷோ ஒன்றையும் நடத்த இருக்காரு. தமிழகம் முழுவதுமே அம்மாவளையில அதிமுக என்ற கொள்கை முழக்கத்தோட அவர் மக்களை சந்திக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஒரு காலத்துல திமுகவை விட்டு எம்ஜிஆர் விலகிய பொழுதுதான் அவர் பின்னால யாரும் வரலைன்னு எல்லாருமே கலைஞர் கருணாநிதி பின்னால் தான் அணிவகுத்து நின்றதாகவும் சொல்லப்படுது. ஆனா மக்கள் திலகம் எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகிய பொதுமக்களை சந்தித்த பிறகுதான் அவருக்கு பின்னால் மிகப்பெரிய கூட்டம் திரண்டதும், திமுக இரண்டாக உடைந்ததும் அதிமுக உதயமாகியிருக்கு. அதே போலதான் தற்போது செங்கோட்டையனுக்கு பின்னால் ஏராளமான முன்னாள் அமைச்சர்களும், இந்நாள் முன்னாள் எம்எல்ஏக்களும், மாவட்ட செயலாளர்களும் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. இவர்கள் எல்லோருமே தற்போது ஸ்லீப்பர் செல்களாகவே இயங்கிட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமி தனிமைப்படுத்துவதுதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மிகப்பெரிய திட்டம் என்கின்றார்கள். அந்த வகையில ஈரோடு மாவட்டத்திலிருந்து வெகு விரைவிலேயே செங்கோட்டையன் பிரம்மாண்டமான ரோடு ஷோ ஒன்றையும் தொடங்க இருக்காரு. அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் அவர் பேசவும் இருக்காரு. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எனது குரல் நியாயமானதா இல்லையா என்று அவர் கேள்வி கேட்க இருக்காரு. இதற்கிடையேதான் ரோடு ஷோ முடிவடைந்தும் மதுரையில் நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்பதை நிரூபிக்கும் வகையில பிரம்மாண்டமான மாநாடு நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாநாட்டில் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் ஒரே மேடையில் கைகோர்த்து அணிவகுக்கிறார்கள். இந்த மாநாடு செங்கோட்டையன் தலைமையில நடக்க இருக்கு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தலைமையில மதுரையில நடந்த மாநாடு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு வந்துச்சு. அதே போலதான் இந்த மாநாடு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதனை தொடர்ந்துதான் அதிமுக முழுவதுமே தன்வசப்படுத்தும் திட்டத்துல இருக்காரு. செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை காலி செய்துவிட்டு தான் பொது செயலாளராக வேண்டும் என செங்கோட்டையன் தீர்க்கமான முடிவும் செய்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இதற்கிடையே செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் என சந்தேகிக்கப்படக்கூடிய முக்கிய நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமியும் பேசியிருக்காரு. செங்கோட்டையனை நம்பி எங்கும் போய்விட வேண்டாம், அதிமுக தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற இருக்கு, நம்பிக்கையோட இருங்கள், எந்த காரணம் கொண்டு எனக்கு துரோகம் செய்து விடாதீர்கள் என்றும் பேசியிருந்தாரு. பதிலுக்கு அவர்களும் ஆமா என்று தலையாட்டியிருக்காங்க. ஆனால இறுதியில என்ன முடிவு எடுப்பார் என்பது தெரியவில்லை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையனின் தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் சொல்கின்றார்கள்.